ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பின் அவர் பெத்தஸ்தாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதாவது ஏசப்பா வந்து பெத்தஸ்தாய்தா கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருடன் இருக்கார். ரொம்ப நாள் வந்து அந்த குருடன் வந்து கண் தெரியாமல் இருக்கிறான். அங்கே இருக்கிற சில ஜனங்களாம் அந்த குருடை வந்து அழைத்து கொண்டு வந்து ஏசப்பாவை கொண்டு வந்து ஏசப்பாவை சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு வந்து கண் பார்வை தெரில, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்க, கைகளை மேலே வைங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஏசப்பா அந்த குருடை கைகளை பிடிச்சு அவனை தூக்கி அவனை வந்து கிராமத்தை வெளியே அவனை கொண்டு போயிட்டு ஏசப்பா அவரோட கைகளை வந்து அந்த குருடன் கண்கள் மேலே வைக்கிறார். அந்த குருடன் கண்கள் மேலே ஏசப்பா கையை வச்சுனா அந்த குருடனுக்குள்ள அந்த உமிழ்நீர் வெளியே வருது, உள்ள இருக்கிற அசுத்தெல்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட வந்து சுகமாயிட்டான். ஏசப்பா உடனே அந்த குருடனை பார்த்து சொல்கிறா, நீ சுகமாயிடும், உன்னை செக் பண்ணி பார்த்துக்கப்போ அவன் கண்ணை திறந்து பார்ப்பான்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அந்த கூட வந்து அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது சில மரங்கள் பார்க்குறான், சில மனுஷர் போகிறதெல்லாம் பார்த்து உடனே ஏசப்பான்னு சொல்கிறேன், ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன், ஆண்டவரே நான் வந்து என் கண் பார்வை வந்து தெளிவாக தெரியுது, நான் வந்து சில மரங்களை பார்க்குறேன், போகிற மனுஷர்லாம் பார்க்குறேன், ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி அந்த குருடன் சொல்லும்போது ஏசப்பா உடனே அந்த குருடனை பார்த்து சொல்கிறாரு, நீ சுகமாயிட்ட போய் சந்தோஷமாக வாழ்ப்பான்னு சொல்லி அந்த குருடனை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அந்த குருடன் சந்தோஷமாக போய் வாழ்ந்தான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுப்பார். வேதம் சொல்லும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவனால் கூடாத காரியம் உண்டு. நிச்சயமாக நம்ம தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நம்ம தேவனை எல்லாமே கூட நம்ம நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நம்ம எப்படியாப்பட்ட வேதனை நம்ம சுகம் கிடைக்க முடியும். நம்ம தேவன் வந்து எப்படியாப்பட்ட தேவன் நம்ம உணரணும். அவர் வார்த்தையும் தேவனாக இருக்கார், ஆவியான தேவனாக இருக்கார், வார்த்தையான சொல்லுங்கள் கரங்கள் நிறைவேற்ற தேவனாக இருக்கார். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படியாப்பட்ட வியாதினாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பிசாசு இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட நம்ம வந்து சோதனை இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம விடுவித்து நம்ம இதெல்லாம் காத்துக்கொள்ள நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லி நம்ம ஒன்று ஏசப்பாக்கிட்ட வந்து நம்ம ஏசப்பாவை ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ரெண்டுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது பைபிள் வாசிதான் கரெக்டாக இருக்கணும், ஜெபமாக கரெக்டாக இருக்கணும். அப்படி ரெண்டுமே நம்ம கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக பேர் பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தை மேலே தான் அவங்க பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது பரிசுத்த ஆவியை வந்து அவங்க அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை தான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க, வார்த்தை வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் ரெண்டு மாதிரி அவர் வார்த்தையெல்லாம் சொன்னது கரங்கள் நிறைவேற்ற தேவனாக இருக்கும். நம்ம தேவன் வார்த்தையும் தேவனாக இருக்கார், பரிசுத்த ஆவியும் தேவனாக இருக்கார். நம்ம கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ரெண்டுமே நம்ம கரெக்டாக பண்ணும்போது, நம்ம வேத வாசிப்போது நம்ம கரெக்டாக, நம்ம ஜெபம் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணும்போது நம்ம எல்லாவற்றும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வர அதுமாரி தான் வந்து அதாவது ஜெப தலைவர் வீர வந்து அவன் மகள் வந்து வியாதிப்படல இருக்கிறான். அவன் ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா இருக்கிற ஆண்டவர் இது போல என் மகள் வந்து வியாதிப்படல இருக்கிற ஆண்டவர், நீ வந்து என் மகள் மேலே கையை வைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஏசப்பா நான் வரம்பான்னு சொல்கிறாரு. இன்னொருத்தில் பார்த்து 100 அதிபதி ஒருத்தர் வந்து அவன் வேலைக்காரன் வந்து வியாதிப்படல இருக்கான். 110 வந்து ஏசப்பா வந்து கேட்குறான், ஆண்டவர் என் வேலைக்காரன் வந்து வியாதிப்படல இருக்கிற ஆண்டவர், நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் என் வேலைக்காரன் சுகமாகும்னு சொல்லி கேட்குறான். நம்ம தேவன் ரெண்டுமா இருக்க, வார்த்தையும் தேவனாக இருக்காரு, பரிசுத்த ஆவியுள்ள தேவனாக இருக்கும். நம்ம ஆணுடைய பிள்ளையாக நம்ம வாழ்க்கை ரெண்டுமே முக்கியம். ஜெபம் முக்கியம், பைபிள் வாசிப்பது முக்கியம். அது ரெண்டுமே நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம எப்படியாப்பட்ட வியாதிலும் இருந்துச்சு நிச்சயமாக கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. நம்ம எப்படியாப்பட்ட பிசாசு போடுறது கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நம்ம எப்படியாப்பட்ட கஷ்டத்துலாம் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாடத்துலாம் சரி, நிச்சயமாக நமக்கு கர்த்தர் விடுவித்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக நம்ம வேத வாசிப்போம், பைபிள் நம்ம கரெக்டாக வேத வாசிப்போம், நம்ம ஜெபமாக நம்ம கரெக்டாக பண்ணும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாமே.